பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு, என்ன போச்சு? எனக்கு புரியலைங்க. என்ன போச்சு? போனா போகுது. பெண் சிரிக்க கூடாது என்று யார் சொன்னது? எங்கே சிரிக்க வேண்டுமோ அங்கே சிரிக்க வேண்டும், எங்கே சிரிக்க கூடாது அங்கே சிரிக்க. பாஞ்சாலி எங்கே சிரிக்க கூடாதோ அங்கே சிரித்தாள். மானபங்கப்பட்டு மிகப்பெரிய போர் நடந்து உலகமே அழிந்தது. எங்கே சிரிக்கணுமோ அங்க சிரிக்கணும். அப்படி சொல்லி கொடு. சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டோம்னு சொல்றோமா என்ன? சொல்லியே கொடுக்கறது இல்லை. ஒரு ரகசியத்தை சொல்லவா உங்களுக்கு? என் பொண்ணு என் பையன் பொய்யே சொல்ல மாட்டான். சொல்லுவான் சொல்லுவான். இதெல்லாம் என்னன்னே என் பிள்ளைக்கு தெரியாது. தெரியும். ஏன்னா நாங்கள் டீச்சர்ல, எங்களுக்கு தெரியும் எது அவங்களுக்கு தெரியும், எது அவங்களுக்கு தெரியாதுன்னு. Have a good relationship with teachers. ஆசிரியர்களை நம்புங்கள். ஆசிரியர்களிடம் உட்கார்ந்து தாயும் தகப்பனுமாக வந்து அந்த குழந்தைகளினுடைய ப்ராக்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கம்பேரிசனே கிடையாதுங்க. Don't compare yourself with anybody. It's the greatest insult for your own. Hitler. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்கா தான் பிறக்குது இந்த உலகத்துல. அந்த குழந்தை இந்த மாதிரி தான் ஆகணும்னு கிடையாது. நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ரெண்டு விஷயத்துல குழந்தைகளை திட்டாதீங்க இனிமேல். ஏய் விளையாடாதரா, ஏய் என்கிட்ட இந்த விளையாட்டுலாம் வச்சுக்காத. ரெண்டாவது, ஏய் நடிக்காத சொல்லாதீங்க இனிமேல். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் தான் கோடி கோடியா சம்பாதிக்குது. ஏய் விளையாண்டா விராட் கோலி மாதிரி விளையாடுறான் அப்படி சொல்லி கொடுங்க. வாழ்க்கையில் நான் ஒரு 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 ரகசியத்தை சொல்கிறேன். குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து தான் வளர்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான் நாங்கெல்லாம் 4 பேரை உட்காந்து மாஞ்சி மாஞ்சி பேசிட்டு இருந்தோம் இந்த கொல்லிக்கட்டையை பத்தி. தெரியுதாப்பா இது என்னன்னு? அத சொல்லு. போன் வேற செல்போன் வேற, அவனுக்கு கரெக்டா தெரியுது பாருங்க. இதை இந்த குழந்தைகள் இப்ப சரியா பயன்படுத்துறது இல்லை தானே மேடம்? அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அவங்க மேல. இளைஞர்கள் மீது பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துருச்சு. பயங்கரமா அவங்க நெட்ல பார்க்க கூடாததெல்லாம் பார்க்கறாங்க. ஒரு விஷயம் சொல்லவா? இந்த 15, 18, 20க்கு தான் இது தெரியலையா இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு? ஏன் 30க்கு தெரியுதா? 40க்கு 50க்கு தெரியுதா? தெரியுதா மகேஷ்? ஒருத்தர்கிட்ட கேட்டேன், 60 வயசு ஆச்சு, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க சில்லியானா? இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. எல்லாருக்கும் அது புதுசுதான். இந்த போன் எல்லாருக்கும் புதுசுதான். தவிர்க்க முடியாது. சில விஷயங்களை தள்ளி போடலாம், தவிர்க்க முடியாது. நான் சொல்லுகிறேன், இந்த கேட்ஜெட்டை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துங்க. கொஞ்சம் டேஸ்ட்டை கொஞ்சம் மாத்திக்குவோங்க. நாம ஸ்ட்ரெஸ் போறதுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட். ஆனா நாம என்டர்டெயின்மெண்ட்ல எவ்வளவு இருக்கோம்னா அதுவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. சே நோ டு என்டர்டெயின்மெண்ட். செலிப்ரேட் லைஃப். Life itself is sufficient to celebrate. வாழ்க்கையே போதுமானது கொண்டாடுறதுக்கு. அதுக்குன்னு ஒரு நாள் கிழமெல்லாம் தேவை கிடையாது. வகுப்பறைகளே போதுமானது நம் பிள்ளைகளை கொண்டாட. ஆண்டு விழாக்களோ மற்ற விஷயங்களோ தேவையில்லை கொண்டாடுவதற்கு. Just celebrate that moment. இந்த மொமெண்ட்டை நீங்க செலிப்ரேட் பண்ணாலே எக்ஸ்ட்ரா விஷயங்கள் உங்களை பாசிட்டிவ் விஷயங்கள் ஒட்டிக்கொள்ளும். பாம்பு, கிறிஸ்துவம் சொல்லுகிறது பாம்பு சாத்தான். அப்படிதானே? பாம்பு சாத்தான்ங்கிறாங்க இவங்க. இந்துக்கள் அதை சாமி என்கிறீர்கள். ஒரே பாம்பு தானே. எங்க சாத்தானாச்சு, எங்க சாமியாச்சு? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். நம்ம வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது ஒரு மிருகம். என்னது? பழமொழி இருக்கு. ஃபுல்லா சொல்லுங்க. என்னங்க? ஆமை புகுந்த வீடும்
அமீனா புகுந்த வீடும் உருப்படாது. நானும் அந்த அமீனாவை தேடினேங்க. எவ யார் வீட்லேயும் நுழைஞ்சி கலாட்டா பண்ணியிருக்கிறா, பரம்பரையாக சொல்லியிருக்கிறாங்கன்னா பொம்பளை இல்லையா அது. அது வந்து அந்த கோர்ட் ஆர்டருக்காக வீட்டை காலி பண்ணுறதுக்காக வருவார் ஒருத்தர், அவர் பேர் தான் அமீனாவும். அப்படியா வைப்பாங்க பேரை? சரி, இந்த ஆமை என்ன பண்ணுச்சு? உங்கள் வீட்டுக்குள்ளே என்னைக்காவது வந்திருக்குதா? உங்கள் புருஷங்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசியிருக்குதா? உங்கள் குடும்பத்தை துண்டாடி இருக்குதா? உங்கள் மாமியார்கிட்ட உங்களை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துருக்கா? உங்களை பெற்றவங்க உங்களுக்கு பிறந்தவங்களை பற்றி ஏதேனும் சில்மிஷம் பண்ணி அது கூட்ட கலைச்சிருக்குதா? என்னத்துக்கு அதை தொடர்ந்து திட்டிகிட்டு இருக்கிறீங்க? ஆமாம் புகுந்த வீடு உருப்படாது, ஆமாம் அது பாட்டுக்கு இருக்குது எங்கேயோ. சரி, இது எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சா? பாருங்க, திடீர்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக சொல்லித்தரேன், அவ்வளோதான். டீச்சர் இல்லையா? எப்படி ஒரு விஷயத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லித்தரேன். ரிசல்ட் உங்கள் கையில் தான், ரிசல்ட் நான் தர மாட்டேன், ப்ராசஸ் தான் சொல்லி தருவேன். நான் வந்து ஹாங்காங் போயிருக்க பொழுது அங்கே மக்காவ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, சைனா பார்டர். அது என்கிட்ட விசா இருந்ததுன்னு என்னை அங்கே கூட்டிகிட்டு போனேன். நான் ஒரு நாள் வந்து சுற்றி பார்க்கணுன்னு சொன்னேன். சைனாக்குள்ளே போய் சுற்றி பார்த்தா உள்ள கிராமம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிராமம் மக்காவில். அதில் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் 2 ஆமை பொம்மை இருக்குதுங்க. நாம் எப்படி அந்த அகல் விளக்கு வைப்போமோ அப்படி ஆமை விளக்கு வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வீட்டுக்குள்ள வராதங்கிறாங்க, ஒரு வீட்டுக்குள்ள வாவாங்கிறாங்க. வாய் யாரா நீ, யாரப்பா நீன்னு போய் ஆமையை விசாரிக்கிறேன், ஆமையை தேடுறேன். ஒரு 4 உண்மை வந்து ஆமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆமை போல் இருங்கள், ஆமை போல் பிள்ளைகளை வளர்த்து காட்டுங்கள், தப்பில்லை. ஏன்னா பிரமாதமான ஹிஸ்டரி இருக்குங்க ஆமைக்கு. பாம்பு என்ன மாதிரியான மிருகம் தெரியுமா? பாம்பு மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாதுங்க. குண்டிலினிக்கு பாம்பு தாங்க அடையாளம். நீங்க மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சஹசிராரம் ஏறணும்னு சொன்னா குண்டிலினி தான், இப்படிதான் ஏறணும். யோக முதிரை, யோக முதிரை என்று சொல்லப்படுகிறது பாம்பு. இந்திய மரபு, அது தமிழ் மரபிலே சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு பாம்பு 4 முறை தான் மூச்செடுக்கும். எவ்வளவு குறைவா மூச்செடுக்கிறீங்களோ, எவ்வளவு குறைவா வெளியேற்றுறீங்களோ ஆயுள் அவ்வளவு நிற்கும். மூச்சு இறைத்தால் ஆயுள் குறைகிறதுன்னு அர்த்தம். கண்ட்ரோல் பண்ணணும் மூச்சை. பாம்பு நமக்கு சொல்லி தருகிறது யோக முதிரை. ஆமா சொல்லி தருதுங்க. பிரமாதமான விஷயங்க. நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்க நிலம் நழுவி கீழே விழுந்துருங்க. நான் இப்போ 4 மேட்டர் சொல்வேன் ஆமை பத்தி. 1, அது மினிமம் ஏஜ் 120 மேக்சிமம் ஏஜ் 600 வயசு வரைக்கும் வாழுதுங்க. நினைச்சு பாருங்களேன், 600 இயர்ஸ் வாழ முடியுமா? 600 ஆண்டை பார்க்குதுங்க ஆமை. எவ்வளவு பெரிய விஷயங்க. ஒரு விஷயம் சொல்லவா, நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. இந்த விஷயம், இந்த ஆயுளும் நமக்கு தெரியும், ஆமைக்கு நிறைய ஆயுள்னு. நான் சொல்றேன் இந்த விஷயம் உங்க யாருக்குமே, சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. என்னன்னா, கடலில் அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரே பிராணி ஆமையாம். ஸ்லோவா போற மிருகம் தானே. முதல்ல முயலுக்கும் ஆமைக்கும் போட்டி விட்டாங்க தெரியுமா நம்ம ஊர்ல, அன்ஃபேர் டோர்னமெண்ட். முயலை எதுக்கு கூட்டிட்டு போய் என்னோட ஓட விட்ட நீ? நான் தான் ஸ்லோவா போவேன் தெரியுமா இல்லையா? சரி, எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன். அதை சொல்லி சொல்லி முயலை எவ்வளோ திட்டுற நீ. இடஒதுக்கீடுல கேஸ் போடணுங்க இந்த டோர்னமெண்ட்டை நடத்தினவங்க மேல. ஆமை என்ன செய்யுமாம், அதிக கிலோமீட்டர் ஏன் அது பயணம் செய்கிறது என்றால், தமிழர்கள் கடலாடிகள். தமிழர்கள் தன்னுடைய கப்பலின் சுக்கானை கடலுக்கு அடியில் அந்த கண்ணாடியை வைத்து பார்த்து ஆமை போகின்ற திசையில் தான் அவர்கள் கப்பலை கொண்டு போவாங்களாம்.
திசை அறிவு நிறைய இருக்கக்கூடிய மிருகம் ஆமை. எப்படி அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு ஆமை இருக்கு, மலேசியால இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கிளம்பி சிட்னிக்கு போகணும். டிசைட் பண்ணுவாங்க, அது நீந்தாதான். இதுக்கு தான் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா மார்க் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது. நீந்தாதான். என்ன பண்ணுமா, கடலுக்குள்ள நீரோட்டங்கள் ஓடுமா, ஃபாஸ்டா போய் அதுல ஜாயின் பண்ணிக்குமா. அது இப்படி இது இப்போ நான் சொல்ல போற மேட்டர் ரொம்ப முக்கியமானது. போய்கிட்டே இருக்குமா, நீரோட்டம் வேற திசையில போகுது. அது என்ன பண்ணுமா, அந்த நீரோட்டத்திலேருந்து தன்னை கழட்டிக்கிட்டு தன் திசை நோக்கிய நீரோட்டம் எதுவாக இருக்கிறதோ அதை தேடி போய் அதில் ஜாயின் பண்ணிக்குமா. மறுபடியும் திசை பார்த்து பார்த்து நீரோட்டங்களில் தன்னை இணைத்துக் கொள்வதனால் இந்த கடலிலே அதிக பயணம் செய்யக்கூடிய மிருகமாக அது இருக்கிறது. ஆச்சரியத்திற்கு ஆச்சரியமான விஷயம், ஒரு ஆமை எங்க முட்டை போடுமோ, அது வாழ்க்கையில் எப்போ முட்டை போடுறதா இருந்தாலும், எவ்வளோ கிலோமீட்டர் தள்ளி அது பயணம் பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து முட்டை போடும். சீன நாட்டில் குரு பார்வையை ஆமை பார்வை என்றுதான் சொல்கிறார். ஆமை முட்டை போட்டுவிட்டு அடை காட்காது, முட்டைகள் பாதுகாப்பாக இருக்கின்றனவா என்று தூரத்தில் இருந்து அதை கண்காணித்துக் கொண்டிருக்கும். கண்காணிப்பிலே மிக விஞ்சியது அந்த ஆமை. நம்ம விஜிலன்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்கு, நாம எங்கேயோ தோத்துறக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கு அந்த பார்வை. வாழ்க்கை நமக்கு பல விஷயங்களை சொல்லித் தருகிறது, ஆனால் கற்றுக்கொள்வதுதான் இல்லை நாம். ஏனென்றால் வாழ்க்கையின் மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா, பணம் சம்பாதிப்பது, நிறைய மார்க் வாங்குவது. நிறைய மார்க் வேண்டாங்க, ஜஸ்ட் ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா மார்க். பைபிள்ல ஒரு வார்த்தை வருது தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பைபிள். ஏன் பிடிக்கும்? எனக்கு தேவார திருவாசகங்கள் பிடிக்கும், எனக்கு குர்ஆன் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பல்வேறு ஆண்டு காலமாக, பல்லாயிரக்கணக்கான ஆண்டு காலமாக மனிதர்களுடைய வாழ்க்கையை மிக சரியாக செலுத்துவதற்கான மிக அற்புதமான தேன்கூடாக இவை விளங்குகின்றன. திருக்குறள் எக்ஸாமினேஷனுக்கு படிக்காம நம்ம திருக்குறளை என்னைக்காவது படிச்சிருக்கோமா, கையில் எடுத்திருக்கிறோமா? ஒரு குறள் சொல்றேன், சில வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு வந்து சேரும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் விளங்கும் பொழுது வாழ்க்கையை மாறுங்க. இந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, நம்ம குழந்தைகள் என்னவா வரணும்னு நினைக்கிறீங்க? இந்த குழந்தைகளை ஒன்று இன்ஜினியர், இல்லைன்னா டாக்டர். அப்புறம் ஆப்ஷனே கிடையாது நம்ம கிட்ட. வக்கீல், தெருவாலை. என் பையனை நான் வக்கீலாக தான் மாற்றிருக்கேன். என் பையன் அட்வொகேட். பைபிளில் வரக்கூடிய ஒரு கதை, இந்த கன்னிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க. இறைவனை மணாளனாக ஏற்றுக்கொண்டவர்கள். இறைவன் தான் மணாளன், தலைவன் அவன் தான். பைபிள்ல ஒரு கதை வருது, உங்களுக்கு தருகிறேன், முடிந்தால் பெற்றுக்கொள்ளுங்கள். பன்னெடும் காலமாக சொல்லப்பட்டு வருகிறது, 2000 வருஷமா சொல்லப்பட்டு. கன்னிமார்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மேலிருந்து ஒரு அசிரீரி குரல் வருது. மேலிருந்து குரல் வந்துச்ச உடனே எந்திரிச்சாங்களாம். புத்தி உள்ள கன்னிமார்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள். எதுக்குடா தீப்பந்தனா? எப்போ வராருன்னு சொல்லலையே, டைம் சொல்லலையே. நைட் ஆயிடுச்சுன்னா தெருவில் போய் நிற்கிறோம்ல, இருட்டாயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டவுடன் புத்தி இல்லாத கன்னிமார்களும் அவர்களை பார்த்து தானும் தீப்பந்தம் எடுத்துக்கொண்டார்கள். புத்தி உள்ள கன்னிமார்கள் பந்தத்தை மட்டும் எடுத்துக்கலையா, கூடுதலாக கொஞ்சம் எண்ணெயையும் எடுத்துக்கிட்டாங்களாம். சரி, வந்துட்டாங்க, நிற்கிறாங்க. மணாளன் வர காண தாமதம் ஆயிற்று. இரவு கவுகிறது, இருள் கவுகிறது. உடனே எல்லோரும் தீப்பந்தத்தை ஏற்றிக்கொள்கிறார்கள். புத்தி உள்ள கன்னிமார்கள் தீப்பந்தத்தை ஏற்றுவதை பார்த்து புத்தி இல்லாத கன்னிமார்களும் தீப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அடே, இன்னும் மணவாளன் வரவில்லை. தீப்பந்தம் அணைய தொடங்குகிறது. புத்தி உள்ள கன்னிமார்கள் தன்னிடத்தில் வச்சிட்டு இருந்த எக்ஸ்ட்ரா ஆயிலை போட்டு தீப்பந்தத்தை எரிய விட்டார். புத்தி இல்லாத கன்னிமார்கள் ஓடி வந்து கேட்டாங்களாம், எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன்,
புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னார்களாம், எங்களுக்கே எங்கள் எண்ணெய் போதுமானதாக இருக்கிறது, அங்கே விற்கிறார்கள், நீங்க போய் விற்பனர்களிடம் வாங்கி கொள்ளுங்கள். பாரு கதை ட்விஸ்ட் பாரு. தீப்பந்த அணைய யூயோன்னு பதறி போய் எங்கேயோ போய் எண்ணெய் வாங்குறதுக்கு இதுங்க போச்சு இல்ல புத்தி இல்லாத கன்னிமார்கள். அந்த நேரம் பார்த்து மணவாளன் வந்து விட்டார். புத்தியுள்ள கன்னிமார்கள் தன் மணாளனுடன் சேர்ந்து கொண்டு கோயிலுக்குள் போய் கதவடைத்துக் கொண்டார்கள். புத்தி இல்லாத கன்னிமார்கள் அந்த ஆயில போட்டு எரிய வச்சுட்டு வந்து பாக்குறாங்க, சோனு கிடக்குது. அடடா எங்க வந்துட்டு போயிட்டார் போல இருக்குன்னு நேரா கோயிலுக்கு ஓடுறாங்க. கோயில் கதவு சாத்தி இருக்கிறது. கதை முடிகிறது. கோயில் கதவு சாத்தி இருக்கிறது. தட்டுகிறார்கள், நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் வந்திருக்கிறோம், ஆண்டவரே கதவை திறங்க. உள்ளிருந்து சத்தம் வருகிறது, யார் நீங்கள்? நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது. நான் வந்தபொழுது யார் எனக்காக காத்திருந்தார்களோ அவர்களோடு வந்து நான் கதவடைத்துக் கொண்டேன். நீங்கள் திரும்பி போகலாம். Life doesn't give you any chance to win. You have to seize that moment with your extra preparation. இருக்கக்கூடிய விஷயங்கள்ல stay alert my dear children. Stay alert. Be aware. வாழ்க்கையில எது முக்கியம் தெரியுமா? அலர்ட்டா இருக்கிறது தான் முக்கியம். நீ அவதார் படம் பார்த்தியா? அவதார் படம் பார்த்திருக்கியா? எத்தனை பேர் பார்த்தது இல்லை? பார்த்தது இல்லையா? வீட்டில் போய் இன்னைக்கு பார்த்துரு. இந்த பார்த்த குழந்தைகளுக்கு அவங்க பெற்றோர்களுக்கெல்லாம் சொல்லுகிற ரொம்ப நுட்பமான விஷயம் சொல்ல போறேன். கடைசியா பறவைகளை தேர்ந்தெடுப்பாங்க தெரியுமா? வாகன வேட்டை, பறவை வேட்டை ஞாபகம் இருக்கா? பறவை வேட்டை போய் ஒரு பறவையை பிடிப்பான் அந்த ஹீரோ. அந்த பறவை வராது. அப்ப ஹீரோயின் ஒரு வார்த்தை சொல்லுவா. அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகின்ற டயலாக். அந்த பறவைங்கிறது எதிர்காலம்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாகனம். அவன் சொல்லுவான், இது நல்லா இருக்கு, எனர்ஜெட்டிக்கா இருக்கு, இதை பிடிச்சிக்கலாம். அது வராதுன்னு சொல்லுவாவ. அப்படின்னா என்ன செய்யறது? நீ எந்த வாகனத்தையும் தேர்ந்தெடுக்க முடியாது, அந்த வாகனம்தான் உன்னை தேர்ந்தெடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய எதிர்காலத்தை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. நாம் தயாராக இருக்கின்ற பொழுது எதுவாக நாம் வரப்போகிறோமோ அந்த சக்தி நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். I was a speaker, literary speaker. பட்டிமண்டபங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தேன். மோட்டிவேஷன் பேச ஆரம்பிச்சேன். Now I am a busiest speaker in motivational field. ஏனென்றால் அந்த துறை என்னை தேர்ந்தெடுத்தது. நான் எல்லாம் தான் ட்ரை பண்ணேன். அந்த துறை நினைத்தது, இதுக்கு தான் நீ சரி வா. நான் தயாராக இருக்கின்ற பொழுது அந்த துறை என்னை தேர்ந்தெடுக்கிறது. ஜஸ்ட் ஹேவ் பிராக்டிஸ். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து பிராக்டிஸ்ல இருங்க. அங்கீகாரத்திற்காக அங்கீகாரம் பெறுங்கள் என் தோழமைகளை. அங்கீகாரம் உங்களை வந்து சேரும். ரசனையுடன் இருங்கள், ரசனை உங்களை வந்து சேரும். நம்மில் பல பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு எது இலக்கு என்பதே நமக்கு தெரியாம இருக்கிறது. மாசத்துக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா போதுமானதுன்னு கிடையாதுங்க, கிடையாதுங்க. பணம் சம்பாதிப்பது அல்லங்க நோக்கம். பணம் வரும். படிச்சா வராதா? வேலைக்கு போனா வராதா? வரும். ஆனால் எதுவாக நம் குழந்தைகளை நாம் உருவாக்க போகிறோம் என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். அடாலசன்ட் பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுல இந்த சகோதரி உங்களுக்கு 2 டிப்ஸ் கொடுக்குறேன். கொஞ்சம் ஹியூமர், கொஞ்சம் கண்டிப்பு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த குழந்தைகளை வளர்த்து விடுங்க. ஹியூமரா இருக்கும் பொழுது கண்டிப்பும் சேர்ந்து தான் இருக்கணும். ஹியூமரா இருக்கும்போது லூஸா விட்டுட்டீங்கன்னா அது கெட்டு போயிடும். ரொம்ப ரிஜிடா இருந்தீங்கன்னாலும் கைக்குள்ள வராது. உள்ளங்கையில் இருக்கிற தண்ணி மாதிரி. ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் வித் கேர். குழந்தைகளை ஹேண்டில் வித் கேர் செய்யக்கூடிய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் வலிமையான ஒரு சமூகத்தை உருவாக்குகிறார்கள். பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நம்முடைய குழந்தைகளிடத்தில்
நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஆளுமை இல்லாமல் போவதற்கு காரணம் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வீட்டிலும் நம்முடைய பள்ளிக்கூடத்திலும் இருக்கக்கூடிய கல்லூரியிலும் இருக்கக்கூடிய சூழல். அந்த சூழலை அவர்களுக்கு சரியாக விரித்து கொடுக்கக்கூடிய, அவர்களை ஏற்றுக்கொண்டு விரித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு இல்லை. ஏனென்றால் அது நமக்கே என்னன்னு தெரியல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. தெரிஞ்சுக்கிறதாம்பா சூப்பர். லைஃப்லயே எது தெரியுமா ரொம்ப சூப்பரான விஷயம்? ஒரு விஷயத்தை கத்துக்கிறது. நம்மில் நாம் பல நேரங்களில் தோற்று போவதற்கு காரணம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில்லை. பல காரணங்கள். அதுக்கு பயம், அவமானம் வந்துரு விடுமோ என்கின்ற கூச்சம். இன்றைக்கு நான் அந்த கூச்சத்திலிருந்து உன்னை விடுதலை செய்கிறேன். கற்றுக்கொள்வதற்கு வெட்கம் ஒரு தடை அல்ல. பெண்களிலேயே உயர்ந்தவர்கள் அன்சாரிய பெண்கள். அவர்கள் கல்வி கற்பதற்கு வெட்கத்தை ஒரு தடையாக பெற்றவர்கள் இல்லை என்பது ஹதீஸ். முகமது நபி சொல்கிறார். ஜெயத்ரதனிடம் சொல்கிறார் துரோணர், இருக்கிற ஸ்டூடெண்ட்லயே தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அர்ஜுனா. அவன் கல்வி கற்பதற்கு ஒருபோதும் மனத்தடையை கொண்டதில்லை. எது நடந்தாலும் வாட் நெக்ஸ்ட்னு கேட்பான். நமக்கு என்ன தெரியுமா? பைபிள் சொல்றது மாதிரி தான். ஆவியோ உற்சாகமானது, சரீரமோ பலவீனமானது. வகுப்பறைக்குள் போனா கேள்வி கேளு. ஸ்கூல் டீச்சர் சூப்பரா சொல்லுவாங்க. 9th ஸ்டாண்டர்ட்லயே தெரிஞ்சுக்க வேண்டியது +1ல வந்து கேட்குறியா? 7th ஸ்டாண்டர்ட்லயே தெரிவிக்க வேண்டியது முட்டாளே 9thல வந்து கேட்குற. நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ, சொல்லிக் கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, உன்னை பார்த்துக்கிற, வரேன், சொல்லிக் கொடு. அம்மா அப்பாவை கூட்டு வரேன், சொல்லிக் கொடு. எக்ஸாம் எழுத விட மாட்டேன், எழுத விடாத, சொல்லிக் கொடு. கற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை அவமானப்படுத்தினாலும் கற்றுக்கொள்ளுதல் என்கின்ற ஒன்றை விட்டு இந்த வயதிலிருந்து நான் கடந்து போக மாட்டேன். நான் கற்றுக்கொள்வதற்கான சூழலை நீ ஏற்படுத்தி தர வேண்டும். ஏனென்றால் நீ எனக்கு ஆசிரியராக இருக்கிறாய் என்று சொல்லி ஆசிரியர்களை அப்படி புழிஞ்சு எடுத்து அந்த நாலேஜை தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளை தெரிஞ்சுக்கோங்க. ரசனையுடன் இருங்கள், ரசனையை மாற்றுங்கள். ஒரு சின்ன புள்ளிதான். ஆபாசமான விஷயங்களுக்கு சிரிக்காதீர்கள். கொஞ்சம் சுயமரியாதையோடு இருங்கள். எந்த விஷயத்துக்கு நோ சொல்றீங்க, எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்றீங்கிறது தான். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன். யூ cannot step the river twice. யார் நம்மை அவமானப்படுத்தினாலும் அந்த அவமானத்தினால் நாம் கெட்டுப்போவது இல்லை. அந்த அவமானத்தை அப்படியே உன்னுடைய வெற்றியின் பாதையாக அப்படி மாற்றி போடு. உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண். அவ்வளோ ஒன்றும் அட்ராக்டிவான பெண்ணெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 3 விஷயத்தையும் என் பேச்சால ஜெயிச்சனா. ஹேய், பொம்பளை பிள்ளைப்பா எப்படி பேசுது தெரியுமா? முஸ்லீம் பிள்ளைப்பா, பைபிள் பேசுது, மகாபாரதம் பேசுது, ராமாயணம் பேசுது, குரான் பேசுது. அழகை காட்டாமல் அறிவால் உயர்ந்து கொண்டு இருக்கிறதுப்பா. இப்படித்தான் குழந்தைகளே உலகத்தில் நம்முடைய சிக்னேச்சரை நம்ம போடணும். ஒரு முறைதான் பிறந்திருக்கிறோம் என்றால் அந்த ஒரு முறை நாம் பிறந்த அந்த பிறப்பை கரெக்டா பயன்படுத்தி உயர்வு நோக்கி ஒரு சைன் போட்டுட்டு போ. நான் இப்போ சொல்றேன், நீ எல்லாம் ஜெயிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் வருகின்ற பொழுது ஆமை போல் நீரோட்டத்தை பயன்படுத்துகின்ற ஆமை போல் அதை பயன்படுத்த. பைபிள் சொல்லுவதை போல் have extra awareness, extra preparation. இன்னைக்கு சூழல் சரியாக இல்லை என் குழந்தைகளே. இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க வேண்டியது நம்முடைய வகுப்பில் இருக்கிறார்களே அவர்களை அல்ல. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை ஒத்த அந்த வயதில் இன்னொருத்தி எங்கேயோ இருந்து கொண்டு நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாள். அதை டார்கெட்டா வைங்க. பல பேர் பாவம் நம்ம பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது. முக்கியமா ஒரு 17 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்றேன், அடாலசன்ட்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், just enjoy the stage of this age. Don't take any decision. Don't take any pakka decision. Just flow with the water.
அப்படியே போயிட்டே இரு. உனக்கான இலக்கு வரும். வரும்பொழுது அதை பிடித்துக்கொள். ஜஸ்ட் ஃப்ளோ வித் த வாட்டர், ஃப்ளோ வித் த சிஸ்டம். போய்கிட்டே இரு. எங்கேயும் சிக்கிக் கொள்ளாதே, யாரையும் பகைத்து கொள்ளாதே. அப்படி போய்கிட்டே இரு, கற்றுக்கொண்டே இரு, போய்கிட்டே இரு. ஸ்டக் ஆகாத யாரையும் பார்த்து.